ஸ்ரத்தை இல்லாத அவன் என்னை வழிபட்டாலும் என்னை அடைவதில்லை. அப்பிராப்தியமாம், என்னை அடைந்திடாது. மிருத்யு சம்சார வர்த்தமனி நிவர்த்தந்தே, திரும்பி வருகிறான் இந்த உலகத்திற்கு. இந்த உலகத்துக்கு அவர் சொல்ற பேரு மிருத்யு சம்சாரம். மரணம் ஒண்ணுதான் இங்க நிச்சயமானது. மற்றதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இருக்கு, எஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே எவர் சேஞ்சிங், எப்பவும் மாறிக்கொண்டிருப்பது, எப்பவும் அழிந்து கொண்டிருப்பது, எப்பவும் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது. மைக்ரோ அளவுல, நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுல அழிவு நடந்துட்டே இருக்கு. ஒரு மரம் நல்லா வளர்ந்துருக்கு, அது செத்து போறதுன்னு சொன்னா என்னைக்கு செத்து போறதுன்னா, என்னைக்கு அது துளிர் விட்டு விதையிலேருந்து வெளிப்பட்டதோ அன்னைக்கே அது மரணம், அதோடது முடிவா இருக்கு. ஒரு இலை புதுசா துளிர் விடுறது பெரிய மரத்துல, அப்போ அது வளர்றதுன்னு தோன்றது. அதே சமயத்துல இலை கீழியும் விழறது, அதுல இருந்து உதிர்ந்து. அப்போ அது மரணத்தை நோக்கி பிரயாணம். அதனால்தான் நம்ம நாட்டுல இந்த பிறந்தநாள் கொண்டாடுற பழக்கம் கிடையாது. பிறந்தநாள் மரணத்திற்கு ஒரு வருஷம் கிட்டக்க போனோம், மரணத்துக்கு சமீபம் போயிட்டோம், ஒரு வருஷம். பிறந்தநாள் அதை தான் நமக்கு ஞாபகப்படுத்தணும். நம்ம சும்மா ஒரு ஒரு ஃபேன்சியில் அல்லது ஒரு போதையில், ஒரு மோகத்தில் நம்ம அதை கொண்டாடுறோம் பெரிய ஒரு ஈவெண்ட்டாக. ஆனால் ஆக்சுவல் ஈவெண்ட் என்ன அப்படின்னா, 1 இயர் மரணத்துக்கு கிட்ட போயிட்டோன்னு அர்த்தம். அதனால் நம்முடைய பிரியமானவர்கள், நம்ம மேலே அன்பு இருக்கிறவங்க, அவங்க சந்தோஷத்துக்காக 60வது பிறந்த நாளை கொண்டாடுறது. அவங்க கொண்டாடுவாங்க. மற்றவங்க 1வது பிறந்த நாள் குழந்தைக்கு, அப்பா அவனுக்கு சுய நினைவு இருக்காது, அம்மா அப்பா கொண்டாடுவான். 60வது பிறந்த நாள் வயசான பிறகு அவனுடைய குழந்தைகள் கொண்டாடுவான். 80வது வரைக்கும் இருந்தால் பேரம்பேத்திகள் கொண்டாடுவான். குடும்பம் புழை சூழ அது ஒரு பெரிய மரணம் வருத்தமான விஷயம் இல்லை. ஆனால் கூட இது ஒரு கொண்டாட்டத்துக்கான விஷயமும் இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் பிறந்தநாள் கொண்டாடுறதுங்கிறது நம்முடைய கல்ச்சர்லேயோ நம்முடைய பழக்கத்திலேயோ ஹிஸ்ட்ரியிலையோ எங்குமே கிடையாது. அமரரானவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுற பழக்கம் இருக்கு. யார் அமரர் ஆயிட்டாரோ அவருடைய பிறந்தநாள், பெரிய சாது, பெரிய ஞானி, பெரிய ஒரு தியாக புருஷன், அந்த மாதிரி அவர்கள் செத்த பிறகு பிறந்தநாள் கொண்டாடுற பழக்கம் இருக்கு. ஜெயந்தி, சிவாஜி ஜெயந்தி, ஆதிசங்கர ஜெயந்தி, ராகவேந்திர ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். அது அவர்கிட்டேருந்து நமக்கு இன்ஸ்பிரேஷனுக்கு, அவர்கிட்டேருந்து நம்ம ஏதோ கற்றுக்கணும், அவர் வாழ்க்கை நமக்கு வழிகாட்டணும், அதுக்காக. பட் பொதுவாக நாம் நம்முடைய உறவுகளில் பொலிட்டீஷியன் மாதிரி பணத்தை கொடுத்து என்னுடைய பிறந்தநாளுக்கு போஸ்ட் அடிங்க, இது வாங்குங்க, ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க, எல்லோருக்கும் இது கொடுங்க, என் பேரை ஒட்டி புடவை கொடுங்க எல்லோருக்கும், இதெல்லாம் பொலிட்டீஷியனும் சினிமா நடிகனும் செய்யணும். நம்ம பழக்கத்தில் அது கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ம இந்த என் வயசு ஆளுங்களை கேளுங்க, அவங்களுடைய அம்மா அப்பாவோட பிறந்தநாளை சொல்லுங்க, தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. அம்மாவுடைய பிறந்தநாளோ அப்பா, எனக்கு தெரியாது எங்கள் அம்மாவுடைய பிறந்தநாள். ரொம்ப யோசனை பண்ணணும், தங்கைகிட்ட கேட்கணும், அப்பதான் தெரியும். ஆனால் வாண்டு 2 வயசு 3 வயசு 8 வயசு ஏதோ சொர்க்கத்தில் குடித்தா மாதிரி அவங்களுக்கு அப்படி கொண்டாடுறோம் நம்ம. ஸோ இது மிருத்யு சம்சாரம் அப்படிங்கிறார் அவர். இன்னொரு இடத்துல இப்படி சொல்றார், துக்காலயம் அசாஸ்வதம் அப்படிங்கிற, சாஸ்வதம் இல்லாத, சர்டைனிட்டி இல்லாத இது உலகம். There is nothing definite except death. டெத் மட்டும்தான் டெஃபினட். ஒரு விளையாட்டா ஒரு விஷயம் சொல்லுவோம். ஒரு குழந்தை பிறந்தது,
எத்தனை நாள் வாழும் தெரியாது. எவ்வளவு படிக்கும் தெரியாது. எவ்வளவு சம்பாதிக்கும் தெரியாது. கல்யாணம் ஆகுமா ஆகாதா தெரியாது. எத்தனை குழந்தை பிறக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயமா தெரியும், இது செத்து போகும். அது நம்ம அமங்கலமா நினைக்கலாம், ஆனா டெஃபினட் அது ஒண்ணுதான். மற்ற எதுவுமே இன்டெஃபினட், நமக்கு தெரியாது. சொல்லுவான் ஜோசியர்கிட்ட போனா அது அப்படி படிப்பான் இப்படி படிப்பான்னு. எங்க வீட்டில் ஒருத்தர் வந்திருந்தார் சின்ன வயசுல, எனக்கு ஞாபகம் இருக்கு. அவரு லெட்டர்ஸ் எழுத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு நடுவில் ஒரு கிண்ணத்தை வச்சு அந்த கிண்ணத்தை இப்படி விரலால் அவர் தொட்டுப்பார். அது மேலே ஏதோ விளக்கேற்றி வச்சார். அதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கிற எழுத்துக்களில் இவர் ஏதோ பண்ணினால ஆவியை வரவழைச்சு அதை தட்டா அதுக்கு கிரு 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 கிருன்னு போக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு எழுத்தை போய் தொட்டுட்டு வந்து அதை யாரோ ஒருத்தர் நோட் பண்ணிக்கிறார், ஒவ்வொரு எழுத்தை என்னதுன்னு. அதை ஒட்டுமொத்தமாக படித்தா அந்த கேள்விக்கு பதில் அந்த ஆவி சொல்கிறதாம். அப்படி ஏதோ ஒரு விஷயம் இருந்தது. எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல எனக்கு சொன்னான், நான் எம்ஏ படிப்பேன் அப்படின்னு. இது வரைக்கும் படிக்கல எம்ஏ, எம்டெக். அதே நம்ம சொல்லிக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் படிப்பேன்னு சொன்னார். நம்ம அப்போ அதுக்கு எம்டெக் தெரியாது, அது புதிய படிப்பு தானே அப்படின்னு யாரோ அதுக்கு சால்ஜாப் சொன்னாங்க. இருக்கு, இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு குருடு சாது ஒருத்தர் குஜராத்தில் ஒரு தடவை அங்கே இருக்கிற என்னுடைய நண்பன் அழைச்சின்னு போனார். அவர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அவர் முன்னால் உட்காந்தேன். அவர் குருடு, என்னை பார்க்கல. அவர் என் கையை பிடிச்சிருந்தாரு, அவ்வளோதான். கடற்கரைன்னு என்னெல்லாமோ சொன்னார். அதில் ஒரு விஷயம் சொன்னால், நீ 11 தேசங்களுக்கு போவ அப்படின்னு. எனக்கு சிரிப்பாக வந்தது. நான் பிரச்சாரக்கு என்கிட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாது. பாஸ்போர்ட் பண்ணணும்னா பேசிக் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் டிகிரி அதெல்லாம் கூட கிடையாது. நான் அந்த டிகிரிலாம் அப்போ கிழிச்சு போட்டேன். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் சிரித்தேன் உண்மையிலேயே. ஆனால் எதிர்பாராமல் எங்கேயோ டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நான் பாஸ்போர்ட் பண்ணி பாஸ்போர்ட்டுக்குள்ள இப்போ கிட்டத்தட்ட 6 தேசம் முடிஞ்சுது. இன்னும் இருக்கு போல இருக்கு நம்ம வாழ்க்கை, இன்னும் 5 தேசம் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதெல்லாம் சொல்லலாம் ஜோசியத்தில், இதெல்லாம் அவருக்கு அளவுக்கு கரெக்டாக கூட சொல்லலாம். பட் நத்திங் இஸ் டெஃபினட். மகாராஷ்டிராவில் ஒரு மினிஸ்டர் இருந்தார், ஸ்ரீகாந்த் ஜிச்கார் அப்படின்னு, காங்கிரஸ் மினிஸ்டர். நிறைய படிச்சிருக்கிறான். யூனிவர்சிட்டியில் இருக்கிற அத்தனை டிகிரியும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். 18 டிகிரி வாங்கியிருக்கேன். ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தேன் மகாராஷ்டிராவில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில். யோகாசனம், உபனிஷது, இந்த பிராணாயாமம் இதிலெல்லாம் ரொம்ப தீவிர ஈடுபாடு. அவர் பிராமணன் இல்லை, விவசாயி. ஆனால் அவருக்கு இதில் ரொம்ப ஈடுபாடு. தன்னுடைய ஒரு பெரிய பூமியை தயானந்த சரஸ்வதி தம்மை கோயம்புத்தூர் அவருக்கு கிட்ட கொடுத்து அங்கே அவருடைய கோர்ஸ், வேதம் சொல்லி கொடுக்குற கோர்ஸ், அந்த கோர்ஸுக்கு இடத்த கொடுத்து கட்டிடம்லாம் கட்டி கொடுத்தான். அவர் ரொம்ப அடிக்கடி சொல்றது, நம்ம சாஸ்திரத்தில் சொன்னபடி நான் 120 வருஷம் வாழுவேன். சாஸ்திரம் சொல்றது நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 120 வருஷமா நான் வாழ்வேன்னு சவால் விட்டு சொல்லுவார். பாவம் 52 வயசுல திடீர்னு செத்து போயிட்டார். அவர் செத்து போனது நியூஸ் ஆகல, இவர் இந்த மாதிரி சொன்னாரு, அதுதான் பெரிய நியூஸ் ஆச்சு. காத்துட்டு இருக்கான் அவங்க, எங்கடா இந்த ஹிந்து கருத்தெல்லாம் நம்ம உடைக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி திஸ் இஸ் த ஒன்லி சர்டெனிட்டி, டெத். இது மட்டும்தான் அசாஸ்வதம். மற்றபடி இது எல்லாமே மாறக்கூடியது. நம்ம வீடு கட்டும்போது அதை பார்த்து 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 நம்ம சந்தோஷப்படுறோம். எவ்வளோ அழகாக இருக்குது, டிஸ்டம்பர் கலர் எவ்வளோ நல்லா இருக்குது, லெட்ரினில் டைல்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ காஸ்ட்டு, குழாயெல்லாம் எப்படி காஸ்ட்டு அப்படின்லாம். ஆனால் அதே வீடு 50 வருஷம் கழித்து அவன் பில்டர் சொல்கிறான், முடிஞ்சு போச்சு லைஃபு, அதை இடித்து போட்டுருங்க, வேற கட்டலாம் அப்படிங்கிற. 50 வருஷம்தான். இப்போலாம் 35 வருஷம் இருக்கிறான் வீட்டுடைய லைஃப், அவ்வளோதானா. அந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஆக்கர்ஷமாக, ஒரு கவர்ச்சியாக, அட்ராக்டிவாக, கிளாமரஸாக தெரிகிறது எல்லாமே ஒரு 20 வருஷம் தாண்டி அதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா நம்ம உடம்பு,
நல்ல குன்னுன்னு இருந்த எனக்கு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா நீங்க அப்படின்னு. இவன் லல்லு பிரசாத் வந்து ரோடு, பீகார்ல நான் ரோடு போடுவேன், எப்படி ஹேமமாலினியோட கண்ணம் மாதிரி ரோடு போடுவேன் வழன்னு அப்படின்லாம் சொல்லி. இப்போ ஹேமமாலினியோட படத்தை பாருங்க நீங்க, எம்டியா இருக்கிறார், பாவமா இருக்கு, அப்படியே சுருக்குங்க. 20 வருஷம் வித்தியாசம் லல்லு பிரசாத் அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு ஹேமமாலினியோட ஸ்டேஜுக்கும். அதனால இது எல்லாமே எதுவுமே நித்தியம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே சாஸ்வதம் இல்லை. மிருத்யு சம்சாரம் அப்படிங்கிறது. இந்த உலகம் வந்து வெறும் மரணத்துடைய ஒரு லோகம். மிருத்யு சம்சாரத்திற்கு திரும்பி வருவான் யாரு? என்னை ஸ்ரத்தை இல்லாமல் வழிபடுபவன் அப்படிங்கிற. ஸ்ரத்தை இல்லாதவன் வழி எதுக்கு படப்படும்? அதான் ஸ்ரத்தை இல்லாமலே வழிபடலாமே. பண்றாடா ஓ, வழிபடுறதுக்கு என்ன? இப்போ நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கு ஃபுல் ஸ்ரத்தை இந்த பூஜைங்கிற விஷயத்துல இருக்கான்னு ஆட தோண்டி பார்த்தா இருக்கா, இருக்கலாம். நம்ம பழக்கத்துல இருக்கு, நம்ம இதை பண்ணலைன்னா ஏதோ ஆயிரும், அப்பா பண்ணியிருக்காரு, நம்ம இதை கண்டினியூ பண்ணி ஆகணும். பட் இந்த சிஸ்டம்ல அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கா, அதுல ஃபுல்லா லயித்து பண்றானாங்கிறது நிறைய கேஸ்ல இல்லை தானே. அது யாரோ சில பேர்கிட்ட இருக்கு. சயின்ஸ்ல கூட நம்ம சொல்ற விஷயத்துல நமக்கு ஸ்ரத்தை இருக்கா, நாம கண்டுபிடித்த விஷயத்துல நமக்கு ஸ்ரத்தை இருக்கா. அந்த ஒரு கதை சொல்லுவோம் இல்லையா, ஒரு சாது ஒரு ஒரு கதை பேசுறவர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கூட்டம்லாம் படிச்சவங்க கூட்டம்லாம் வருது. ஒரு பாவம் ஒரு அழுக்கு வேஷ்டி கிராமத்துலேருந்து பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு, பால் ஊத்துற பால்காரன் அங்கே வந்து தன்னை பற்றி ஒரு இதில், நமக்கு இதெல்லாம் பெரியவா கூட்டம், எல்லாம் பணக்காரன், எல்லாம் பெரிய படித்தவா, நம்ம இதில் போய் உட்கார்றது முடியாதுன்னு வாசலில் ஒரு தூணுக்கு பின்னால் ஒழிஞ்சிருந்துன்னு கேட்பான் தினம். அவருக்கு ரொம்ப பெருமை இவரை பற்றி, எவ்வளோ அழகாக பேசுகிறாரு, எவ்வளோ படிச்சிருக்காரு அப்படின்லாம். கடைசி நாள் அவருக்கு பெரிய பாராட்டெல்லாம் நடக்கிறது. தலையில் டர்பன் கத்துறான், பெரிய விஷால் போத்துறான், மாலை போடுறான், பணம் கட்டு கொடுக்குறான், எல்லாம் நடக்குது. இவருக்கு அப்படியே அவ்வளோ பெருமிதம், அவருக்கு டிசர்விங் மரியாதை செய்கிறாங்கன்னு. அவர் பேச்சில் டெய்லி ராமநாமத்தை சொல்லிட்டு, ராம மந்திரம் தாரக மந்திரம். தாரகம்னா என்ன? நம்முடைய சமுத்திரத்தையே நம்மளை கொண்டு போய் கிராஸ் பண்ணி விட்டுரும் அப்படிப்பட்ட மந்திரம் அப்படின்னு டெய்லி கதையை முடிப்பார். அதில் அன்னைக்கு கடைசி நாள் அவர் போகணும். அந்த ஊருடைய எல்லையில் ஒரு வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்காலை தாண்டி அந்த பக்கம் போய் பஸ்ஸுக்கு அவர் போகணும். பஸ்ஸில் வாய்க்காலில் தண்ணி ஓடுறது. இந்த பால்காரன் நம்ம கிராமத்துக்கு இவர் வராருன்னு பெருமையோடு போகிறான் முன்னால், அவருக்கு வழிகாட்டுற மாதிரி எண்ணத்தோட. அங்கே வாய்க்காலில் தண்ணி ஓடின்னு இருக்கு. பால்காரன் ஒரு செகண்ட் நினைக்கிறான், ஓ, ராம மந்திரம் வந்து சமுத்திரத்தையே கிராஸ் பண்ணக்கூடிய தாரக மந்திரம். அப்போ நம்ம வந்து இது சின்ன வாய்க்கால் தானே, 10-12 அடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ராம 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 ராமான்னு சொல்லிட்டு தண்ணி கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுறான். போயிட்டு திரும்பி பார்க்குறான். இவர் அங்கே தயங்கி நிற்கிறாரு. யார்? இந்த பிரவச்சனம் ஸ்பீச் கொடுக்குறவர். வாங்க வாங்க, சமுத்திரத்தை கிராஸ் பண்ணிடலாம் ராமராம சொல்லிட்டு, ராமராம சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணிருங்க அப்படிங்கிறான். இவருக்கு இது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. பால்காரன் போயிட்டான், நான் இதை சொன்னவன் அப்படின்னு. உடனே வேஷ்டி அப்படி தூக்கிக்கிறாரு, அந்த தண்ணி வைக்கிற தண்ணியில் கால் வைக்க முன்னால். அவன் சொல்கிறான், இல்லை வேண்டாம், நீங்கள் மூழ்கிடுவீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வேஷ்டி நனைஞ்சிடும்னு வேஷ்டி தூக்கிக்கிறீங்க பாருங்க அப்படின்னு அந்த பால்காரன் சொல்கிறான். இப்போ ஸ்ரத்தை யாருக்கு இருந்தது பாருங்க. அதனால் வெறும் பேசுறதுனாலையோ செய்யறதுனாலையோ ஸ்ரத்தை இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த படிப்பு என் வாழ்க்கைக்கு வழிகாட்டும், எனக்குள்ளே இருக்கிற விளக்க ஜோதியை ஏற்றி விடும் அப்படிங்கிற ஸ்ரத்தை இருக்கான்னு. படிப்பு ரொம்ப முக்கியமானது, கல்வி ஞானம். ஏதோ போகிறான், அம்மா அப்பா சாட்டை எடுத்து விரட்டுறா, அதனால் போகிறான். மற்றபடி நிறைய பேருக்கு இது ஒரு தண்டனை. எப்படா முடியும் பரீட்சை, எப்படா என்ஜாய் பண்ணலான்னு தான் இருக்கிறாங்க. ஸோ ஸ்ரத்தைங்கிறது வேறு. ஸோ அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப.
அப்பிராப்பியமான் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தமனி. நிவர்த்தந்தே திரும்பி வருகிறான். மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சமத்ஸ்தானி. இது ஒரு விசேஷம். நச்சாஹம் தேஷ அவஸ்திதः. இது ஒரு விசேஷமான இது. எல்லா உயிர்களும் என்னிடம் இருக்கின்றன, என்னுள் இருக்கின்றன, என்னில் நிலைத்து இருக்கின்றன. ஆனால் நான் அவற்றில் இல்லை அப்படிங்கிறாரு. இப்படி சொல்லிட்டு அடுத்த வரியே என்ன சொல்றார் பாருங்க. நஜமத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமேஸ்வரம். ஆனா எனக்குள்ள அந்த உயிர்கள் எல்லாம் இல்லை. இப்பதான் சொன்னாரு எல்லா உயிர்களும் என்னுள்ள இருக்குன்னு, ஆனா நான் இல்லை அப்படின்னாரு. அடுத்த ஸ்லோகத்திலேயே எனக்குள்ள யாரும் இல்லை, நஜமஸ்தானி சர்வபூதானி. என்னது? நஜமஸ்தானி நச்சமத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமேஸ்வரம் பூத பிரன்னஜ பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனா. இது ரொம்ப ஒரு மாதிரி ரகசியமான ஸ்டேட்மெண்ட். என்னது இது? அதுல தான் அவ்யக்த வெக்தத்தை புரிஞ்சுக்கணும். அவனுடைய அவ்யக்த நிலையில நாமெல்லாம் இல்லை. நாம உலகத்துல இருக்கோம், மாயைக்குள்ளதான் இருக்கும், மாயா சமுத்திரத்துல இருக்கும். அவன் அவ்யக்த நிலை இருக்கான். ஆனா இது எல்லாமே அவனுடையது, அவனுடைய வெளிப்பாடு தான். அந்த அர்த்தத்துல பார்த்தா நம்ம எல்லாம் அவனுக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா இது ஒட்டுமொத்த காஸ்மாஸே அவன்தான். அவனுடைய பிரத்யக்ஷ ரூபம், வெளிப்பட்ட ஒரு உருவம். அதுலதான் நாம் இருக்கோம். இருக்கோம்னா என்ன? இந்த மாயையான இருக்கும். உண்மையில நாம் இல்லை இந்த மாயையில. ஆனா கூட இருக்கிற மாதிரி தோன்றது. உலகத்துல தானே இருக்கும். அதனால நாம் அவனில் இருக்கிறோம் என்பதும் சத்தியம். அதே சமயத்துல அவன் நம்மில் இல்லை. ஏன்னா இந்த மாயையில அவன் இல்லை. அவனை விட்டு, இந்த மாயை விட்டு வெளியில இதை தாண்டி இருக்கிறான். பரபிரம்ம அபரபிரம்ம இதெல்லாம் தாண்டி அவன் இருக்கிறான். இதெல்லாம் அழியிற உலகம், இதை தாண்டி அவன் இருக்கிறான். அதனால அவன்ல நாம் இல்லை. ஆனா அதே சமயத்துல இந்த நச்சமஸ்தானி பூதானி, இந்த உயிர்கள் என்னுள் இருக்கின்றனன்னு சொன்னவர் அதே சமயத்துல அவ்யக்த வடிவத்துல அந்த உயிர்கள் என்னில் இல்லை. ஏன்னா உயிர்கள் எல்லாம் இந்த மாயாபுரியில இருக்கு அப்படின்னு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு ஸ்டேட்மெண்ட். இது நான் இதை சொன்னாலும் இது நல்லா புரிஞ்சு போச்சுன்னு என்னால சொல்ல முடியாது. இது ஒரு ரெண்டும் எதிர்மாறான ரெண்டு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட். உயிர்கள் எல்லாம் என்னில் இருக்கின்றன, ஆனால் நான் அவற்றில் இல்லை. அவைகளும் என்னில் இல்லை அப்படிங்கிறான். இது கொஞ்சம் இதுதான் எங்கேயாவது உட்கார்ந்து இதை யோஜனை பண்ணி தியானம் பண்ணி இதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வேற ப்ரையாரிட்டி நிறைய விஷயம் இருக்கு. அதனால இதை அப்புறம் பார்ப்போம், அடுத்ததை தள்ளி போடுவோம், அப்புறம் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த 3 ஸ்லோகங்கள் ஒரு ரகசியம். அன்னைக்கு சொன்னார் இல்லையா, ரகசியமான விஷயம், ரகசியங்களின் ராஜா, ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்னு. இந்த மாதிரி வாக்கியங்கள் தான் அந்த ராஜகுஹ்யம். என்னது அது? நான் இன்னைக்கு யாரோட பேசும்போது வெங்கட் வேலாயுதம் தான் நினைக்கிறேன். ஒரு ஹாஃப்மேன் அப்படின்னு ஒரு ஆளு, கேரளா, ஆங்கிலோ இந்தியன், பாதி வெள்ளக்காரன் பாதி நம்ம தேசத்தாள், கலப்பட இனம், ஆங்கிலோ இந்தியன். அவன் போப்பை பார்க்க போறான். போப்புக்கு நமஸ்காரம் பண்றான். கீழே குனிந்து, காலில் குனிந்து இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கீழே. போப்பு அப்படி மேலேருந்து இவரை பார்க்குறான். பக்கத்துல ஒரு பிஷப் இருக்கான். பிஷப் கிட்ட இவன் யாரு அப்படின்னு கேட்குறான். பிஷப்பு ஜால்ரா. போப்பு நம்ம ஏதாவது சொல்லிட்டு போப்பு அதுக்கு எதிராக சொல்லி அப்புறம் பிரச்சனை வர வேண்டாம், அப்புறம் ஆர்கியூமெண்ட்டு, போப் சொன்னது தப்பு, அதெல்லாம் டிஸ்கஷன் வேண்டாம்னு சும்மா மௌனமாக இருக்கான். போப்பு கண்டினியூ பண்ணுறான். இவன் யூரோப்பியன் அப்படிங்கிறான். அந்த உடனே அவரு பிஷப்பும் ஆமாம்
அப்படிதான் எனக்கும் தோணும். இன்ஃபேலிபிள் அப்படிமா இங்கிலீஷ்ல. இன்ஃபேலிபிள். போப் கேன் நெவர் டூ அ மிஸ்டேக். போப் கேன் நெவர் பி ராங். பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய குரங்கு போட்டு ஒரு போஸ்டர் போடுவோம். அது மாதிரி போப் வந்து இன்ஃபேலிபிள். அதனால பிஷப்பு அவருக்கு ஒத்து ஊதுறான். ஆமாம், கரெக்ட் கரெக்டு, யூரோப்பியன் தானே. இவன் சட்டுன்னு நான் இல்லை, நான் ஆங்கிலோ இந்தியன், இந்தியன் பாதிதான் யூரோப்புன்னு சொல்லலான்னு மனசுல வருது. ஆனா போப்பு மேல மரியாதை, அவனை கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி, அவன் தப்பு சொன்னது தப்புன்னு சொல்ற மாதிரி நான் சொல்லக்கூடாதுன்னு சைலண்டா இருக்கான். ஆனா இவனுக்குள்ள ஒரு கேள்வி வருது, நான் யாரு? வெறும் இந்த தோல் தான் ஆனா. இவன் போப்பு என்ன சொல்றான்? தோலை வச்சுதானே சொல்றான் இவன் யூரோப்பியன்னு. அப்போ இந்த தோல் அளவுக்கு தான் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸா அப்படின்னு ஒரு கேள்வி பிறக்கிறது. அதுலேருந்து ஆரம்பித்து உபனிஷதத்தில் இருக்கிற சத்தியத்தை இவன் ஒரு புக்கா எழுதுறான். தி சீக்ரெட் கேவ்ஸ், இட்ஸ் த சீக்ரெட் கேவ்ஸ் இன் ஹார்ட், அந்த மாதிரி ஏதோ புக்கு டைட்டில். உள்ள இருக்கிற சீக்ரெட், குஹ்யம், ரகசியமான அந்த குகைகள், குஹ்யத்தமம். குகைன்னு சொன்னாலே ரகசியம். குகை உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. பாம்பு பல்லி இருக்கா, ரத்னம் வைரம் இருக்கா, பேய் பிசாசு இருக்கா, இருட்டு, அன்எண்டிங். அந்த சைடு திறக்காது குகை, அப்படியே இருக்கும், போயிட்டே இருக்கும், பாறைக்குள்ள குறைஞ்சு உள்ள போய். ஸோ அதுவே, அதுக்கு அர்த்தமே ரகசியம். குகை அப்படின்னாலே ரகசியம். வி டோன்ட் நோ, அதை பற்றி நமக்கு தெரியாத ஒன்றும். த சீக்ரெட் கேவ்ஸ் வித்இன் த ஹார்ட், அப்படி ஏதோ பேர். அந்த நான் கரெக்டாக சொல்கிறேன், என்னுடைய அந்த அமிர்த கலசத்தில் இருக்கு இந்த இதை பற்றிய மென்ஷன். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கு? பரமாத்மன் இருக்கான், ஆத்ம வடிவத்தில் இருக்கான். அதுவே நான். எனக்கு தெரிகிற நான் வந்து நான் நினைச்சுட்டு இருக்கிற நான் இல்லை. நமக்கு நான் வந்து பல லேயர்ஸ் இருக்கு நானுக்கு. நான் வந்து மற்றவர்களுக்கு எப்படி தெரியறேனோ அந்த நான். அதுல ரெண்டு, உடம்பு செய்கிற வேலை, அடுத்தது உள்ள இருக்கிற குணங்கள். இது மற்றவங்களுக்கு எப்படி தெரிகிறேனோ அந்த நான். அது நிஜ நான் இல்லை. ஏன்னா உடம்பும் மாறிட்டே வருது, அழிஞ்சிட்டே வருது. குணங்களும் இடத்துக்கு இடம், மனுஷனுக்கு மனுஷன் மாறி மாறி வருது. அது நான், எனக்கு தெரிந்த நான். எனக்கு என்ன பத்தி, எனக்கு நான் ரொம்ப கோபக்காரன், நான் ரொம்ப பொறாமை பிடிச்சவன், இது எனக்கு மட்டும் தெரியும். நான் நடிக்கலாம் வெளியில பல வகை வேஷம் போடலாம். மனுஷனுக்கு, மற்றவங்களுக்கு தெரிகிற நான், எனக்கு தெரிந்த நான், ரெண்டும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு நான். இதெல்லாம் தாண்டி நிஜமான நான், அது யாரு அப்படின்னு நம்ம நிறைய கேள்வி எழுப்புறேன். அதில் நிறைய பேர் தேடின்னு போகிறேன். அவருக்கு பல சத்தியங்கள் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் உபனிஷதங்களில் மற்றதெல்லாம் எழுதுறாங்க. ஸோ இந்த இந்த 3 ஸ்லோகங்கள் ஒரு வகையாக ஒரு இன்ட்ரிகேட், காம்ப்ளிகேட்டட், ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்லோகங்கள். 3 விஷயம் சொல்கிறார். சரி, நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் சொல்லணும், பேசணும், இந்த கான்டெக்ஸ்டில் கேட்கணும் ஏதாவது. ஆமா, ஸ்ரீராம் சார் இன்னைக்கு ஏதோ ஹரிகதா போயிருக்காரு, அதனால வர முடியலன்னு சொன்னாரு. ஓ, சொன்னாரு. அதான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. சிங்கப்பூர்ல ஒன்றும் கிடையாது. ஆமா, இங்கதான் வந்திருக்காரு. அவன் அம்மா தேவசம் வந்திருக்காருன்னு சொன்னாரு. அப்படியே வந்து இப்ப இங்க வலசரவாக்கத்துல எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு. சரி சரி.
இந்த இந்த மஸ்தான் இந்த இந்த ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியா இருக்குன்னு சொல்ற இதுக்கு ஒரு கதை எப்படி சொல்றான்னா, சீக்ரெட் சீக்ரெட் அப்படின்னுட்டு கிருஷ்ணர் இப்படி சொல்லியிருக்காரு. அதை போய் வியாசர் இப்படி நடு பகுதியில எழுதி வச்சிருக்காரு பகவத்கீதையில. எல்லாருமே படிக்கிறா, அது சீக்ரெட் எப்படி அப்படின்னு கேட்டார். ஹவு இஸ் இட் அ சீக்ரெட், ராஜகுஹ்யம்னு வேற சொல்றாளேங்கிறதுக்கு இந்த உபன்யாசகர் ஒரு கதை சொன்னார். என்ன சொல்றா, ஒரு ராஜா வேட்டைக்கு போயிட்டு ஒரு அபூர்வமான கிளி பாக்குறாரு. அவருக்கு பரமானந்தம் ஆயிடுறது, பிடிச்சுன்னு வந்துடுறாரு வேட்டையில. அது ஒரு தங்க கூண்டுல வச்சு நல்லா காப்பாத்திட்டு வர்றாரு. அந்த கிளி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன், ஆனா எனக்கு இந்த கூண்டுல அடைஞ்சிருக்கிறதுக்கு பிடிக்கல, என்ன ப்ளீஸ் விட்டுடு, நீ என்ன வேணா கேளு, உனக்காக என்ன வேணா பண்றேன், என்ன விட மட்டும் சொல்லாத, எனக்கு மனசு கேட்கலன்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா பாத்துட்டே வர்றாரு. என்ன பண்றது இந்த கிளிக்கும் தெரியாது. Right now, it's not. I'll just like ask someone else. For time being, I'll be. அப்போ ஒரு நாள் திரும்ப வேட்டைக்கு போச்சு. இந்த கிளிய கூட கூட்டின்னு போறாரு. அவ்வளவு பிரீத்தி, அது பிரிஞ்சே இருக்க முடியல. அந்த கிளிய கூண்டோட எடுத்துட்டு வேட்டைக்கு போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு சேரியட்ட, நீங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் வேட்டைக்கு, இந்த காட்டுல இருந்தா உன்னை ஆக்ஷன் போனேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா ஏதாவது சொல்லணுமா அவளுக்கு அப்படின்னு வேற கேட்டுக்கிறாரு அந்த ராஜா. இந்த கிளி சொல்லித்தான், நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையானா பார்த்தா சொல்லு, என்னை ஒரு ராஜா அரமனையில வச்சு வளர்த்துன்னு இருக்கார், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் தங்க கூண்டுல இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு வேளா வேலைக்கு ருச்சி ருச்சியா சாப்பிடுறதுக்கு கொடுக்குற, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படின்னு நீளமா ஒரு மெசேஜ் கொடுக்கறது ராஜாக்கு. இதை சொல்லிடுறியான்னுட்டு. ராஜாக்கு ஒரே சந்தோஷம், இவ்வளவு புகழ்ந்து சொல்றது இந்த கிளின்னுட்டு. அப்புறம் போறாரு, அவர் வேட்டைக்கு போட்டு சேம் பிரீட் ஆஃப் பேர்ட்ஸை பாக்குறாரு, இது பிடிச்சுட்டு இருக்கிறார். இப்ப சொல்றாரு, there is a message for youன்னுட்டு ஒரு வார்த்தை விடாம சேம் சீக்வன்ஸ்ல சொல்றாரு. எல்லா கிளியும் கேட்டுக்கிறது. அதுல ஒரே ஒரு கிளி அதை கேட்டு டொப்புன்னு மரத்துல இருந்து கீழே விழுந்துருது. கிட்ட போய் பாக்குறாரு, மூச்சு நின்று போச்சு, செத்து போயிடுது. இவர் உடனே வேகமா வர்றாரு, சேரியட்க்கு வாபஸ் வந்து சொல்றாரு, அது மேபி உன்னோட பார்ட்னரா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் போய் நீ சொன்னது அப்படியே சொன்னேன், கேட்டு பொட்டுன்னு கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் இந்த கிளியும் பொட்டுன்னு கீழே அப்படியே சாஞ்சிடுது. மூச்சு நின்றுட்டான். கிட்ட வந்து பாக்குறாரு, கேஜ்ல மூச்சு போயிடுத்து. ஐயோ இதுவும் போயிடுத்து போல இருக்கேன்னு கேஜ் திறக்கிறாரு. பொருன்னு பறந்து போச்சு அந்த கிளி. சோ அது சீக்ரெட் மெசேஜ். கிளி சொல்லித்தான், நான் ராஜா கூண்டுல இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இந்த மெசேஜ் பாவம் அவரும் மாத்தாம போய் சொல்லிட்டாரு. அது ரிசீவிங் எண்ட்ல யாருக்கு ரிசீவ் ஆகணுமோ, அது ஓப்பன் மெசேஜா இருந்தாலும் அது டீகோட் பண்ணறதுக்கு. அதே மாதிரி இந்த 9th சாப்டரும் சாப்டரா இருக்கும், எல்லாரும் படிக்கிறோம். ஆனா அது எப்போ ரிவீல் ஆகும்னா, கிருஷ்ணர் சொல்றாரு, நம்ம யோக்கியதா நம்மளுக்கு வரச்சே, அதுக்கு அதோட தாத்பரியம் என்ன அப்படின்றச்சே இட் வில் ரிவீல். இட்ஸ் அ கோடட் சீக்ரெட். ஆனா இதுல என்ன அழகுனா, நம்ம சனாதன தர்மத்துல அந்த ராஜா மாதிரியே மெசேஜ மாத்தாம கிருஷ்ணர் சொன்னதை அழகா வியாசர் உனக்கு புரியறதோ புரியலையோ அப்படியே கொண்டு வச்சிருக்கா. அதை நம்ம மேனிபுலேட் பண்ணாம காப்பாத்திட்டு வந்தா இட் வில் ரிவீல் இட்செல்ஃப் அப்படின்னு தாத்பரியம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். யாரு இது, யார் சொன்னார், யாரு சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல. சொன்னார் சுவாமி. எனக்கு நிறைய பேரு யாரு சொன்னாருன்னு ஞாபகம் இருக்காது, நான் சொன்ன மெசேஜ் ஞாபகம் இருக்கும். இது அப்படிதான், இப்படிதான் இருக்கணும். நம்ம சொன்னவருக்கு பெருசா, இப்போ நம்ம வீட்டுக்கே ஒரு போஸ்ட் கார்டு வருது, அதில் இருக்கிற மெசேஜ் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த போஸ்ட் கார்டு இந்த கலரில் இருக்குது, நல்ல ஸ்டாம்ப் ரொம்ப அழகாக இருக்குது, அதில் அப்படி இருக்குது, அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. அதை ஒரு குச்சியில் குத்தி அங்கே பாவம் ஜன்னலில் மாட்டிடுவோம். மெசேஜ் தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஆட்டிடியூட். நம்ம ஏதாவது நல்ல விஷயம் கேட்டால், இது எங்கே படித்தோம், எங்கே கேட்டோம், யார் எழுதியது, அதில் போகக்கூடாது ஆராய்ச்சி. அந்த மெசேஜ் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப நல்லது. வெரி குட். சரி. இன்னொரு இதுல இந்த யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வைஞ்சமயி பஷ்யதி, அதுவும் கார்லேட்டடா, லைக் எல்லாத்துலயும் என்னை பார்ப்பவன் என்னை எல்லாவற்றிலும் பார்ப்பவன் பிரணஷ்யதி, அவன் என்னை விட்டு விலகுவதில்லை. அப்படி பார்த்தா எல்லாம் ஒண்ணு லிங்க் தான். ஏன் வெங்கட் சார் இதை இப்போ கேக்குறார்? ஏன் வெங்கட் சார் இது எதோட லிங்க் பண்ணி கேக்குறேன்? இந்த ஸ்லோகத்துல அவர் நான் எல்லாத்துலயும் இருக்கேன் சொல்றாரு.
ஆனா அங்க வந்து என்னை யார் எல்லாவற்றிலும் பார்க்கிறானோ அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க. அவன் என்னை விட்டு பிரிவதில்லை. ம். உண்மைதானே? இப்போ நீங்க நேற்று அந்த பொண்ணு சந்தியா கதை சொன்னாங்க பாருங்க, மார்கழி மாசத்துல கிருஷ்ணர் ராசலீலா. கிருஷ்ணர் ஆ. கோபி ஆக்சுவலா பிசிக்கலா பார்த்தா கோபி கிருஷ்ணர் கோபிகள் மத்தியில இல்லை. கோபிகள்லாம் கோகுலத்தில் இருக்கிறார். கிருஷ்ணன் எங்கேயோ துவாரகால எங்கேயோ அங்கே எங்கேயோ இருக்கிறான், சாந்திபனி ஆசிரமத்தில். அதை தாண்டி அப்புறம் அங்கே போயிட்டு துவாரகால இருக்கான். அங்கிருந்து அப்புறம் மகாபாரத யுத்தத்தில் இருக்கான். பட் அந்த கோபிகைகள் தன்னுடைய வீட்டு பசுமாட்டில் கிருஷ்ணனை பார்க்குறான். மூங்கில் கொடியில மூங்கில் மரத்துல கிருஷ்ணனை பார்க்கிறார். அப்போ கிருஷ்ணன் அவர்களை விட்டு பிரியவில்லை. அதுதான் இவர் எல்லா இடத்துலயும் கிருஷ்ணனையே பார்க்கிறவங்களுக்கு கிருஷ்ணன் பிரியல. அவனை விட பிசிக்கலா பிரிஞ்சுதான் இருக்கான். அவன் எங்கேயோ இருக்கிறான், இவெல்லாம் எங்கேயோ இருக்கிறான். அதுதான் உத்தவர் போறாரு, நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கீங்க, கிருஷ்ணனை பத்தி கவலைப்படாத, அவன் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு லெட்டர், கிருஷ்ணன் எழுதிய லெட்டரையும் எடுத்துட்டு போறான். அவன் எங்க போனா எங்களை விட்டு அப்படிங்கிறாங்க அவங்க. அவன் இங்கதானே இருக்கான் அப்படிங்கிறான். இது இந்த விஷயம்தான். இது பிசிக்கலா மட்டும் இல்லை. இந்த விஷயம்லாம் பிசிக்கலா பார்த்தா நம்ம என்ன இருக்கு, இப்போ இருக்கிற உடம்பு தான் உயிர் போன அப்புறமும் பணத்துலையும் அதே உடம்பு தான் இருக்கு. பிசிக்கலா பார்த்தா அதே உடம்பு தான். இது உடம்பு, அன்னைக்கு செத்தப்புறம் இருக்கிற உடம்பு அதே உடம்பு தான். ஆனா அதுல சைத்தன்யம் இருந்திருக்கு. சைத்தன்யம் விலகி போச்சா தெரியாது. சைத்தன்யம் எப்படி விலகும்? அது விலகவே விலகாது. அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கு. அது எப்படி இந்த உடம்புலேருந்து விலகிறது? நிறைய கேள்வி வரும். அதுதான் அந்த மாதிரி குழப்பமான விஷயம்தான் இதை சொல்லணும். அவர்கள் என்னில் இருக்கிறார்கள், நான் அவரில் இருக்கிறேன். ஆனா அவர்கள் என்னில் இல்லை, நானும் அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறார் 2 ஸ்லோகத்தில். இது ஒரு சீக்ரெட்டிவ், ஒரு ரகசியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதோடைய அர்த்தம் எப்போவாது நமக்கு பளிச்சுன்னு திடீர்னு மின்னல் வர மாதிரி புரியணும். அதுக்கு நம்ம தகுதி, நம்முடைய டெப்த்து, உள்ள சலனங்கள் இல்லாமல் அப்படி ஒரு நிலை வர வர ஒரு கால் என்னைக்காவது ஒரு நாள் புரியும் இந்த விஷயம். சரி. வெங்கடவேலா, நீங்க வந்து போன் பண்ணேன் ஒரு 2 டைம், நீங்க எடுக்கல. உங்க போன் அதுதானா வேற ஏதாவதா? மெசேஜ் கூட பண்ணி பாருங்க. ஓ இல்ல இதுக்காகத்தான் கீதை அவரை சொல்லணும். ஆமா, ஆனா போன் பண்ணிட்டே இருக்கேனா, ஆனா எடுக்கல. மெசேஜும் பண்ணேன். இப்போ கெட்டு போயிருக்கு. வேற இப்போ புதிய போன் வந்த அப்புறம் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு போன், புதிய போன். அப்படியா? நான் வந்து மெசேஜ் திருப்பி பண்றேன். நான் போன் பண்ணிட்டே இருந்தேன், ரிங்குத்தும் போறது. சரி. ஆமா, நான் என்னைக்கு அச்சுராஷ்டகம் சொல்லலாம்? நாளைக்கு பானு சுஜான்னு அவர் சொன்னாங்க. நாளைக்கு வேண்டாம், அடுத்த நாள் சொன்னாங்க. 7 நாள் இந்த முதல் 2 ஸ்லோகம் தான். அதுக்கு சரி, நாள் 2வது. அப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்லவா? நாளைக்கு ஃப்ரைடே, நீங்க சாட்டர்டே சொல்லலாம். சனிக்கிழமை சொல்லலாம். சாட்டர்டே திருவெம்பாவை அவா விஜய மேடம் அவா சொல்லிருக்கா, திருவெம்பாவை திருப்பள்ளி சொல்ல சொல்லிருக்கா. அன்னைக்கு அது சொல்லிட்டேன்னா சண்டே அன்னைக்கு சொல்லிட்டேன். நான் இத லாக் பண்ணிக்க முடியாது. சரி, லாக் பண்ற மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். பிரதிபா பிரதிபா தானே போட்டிருந்தேன் நீங்க பொறுப்பாளர். ஆமா, பொறுப்பாளர் பொறுப்பு இல்லாம இருக்கேன், விட்டுடுங்கோ. இல்ல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். புரியுறது அதனால ஒண்ணும் இல்ல. புரியுறதுப்பா. டோன்ட் வெரி கவலைப்படாதீங்க. கிருஷ்ணர் பார்த்துப்பார். மூஞ்சியிலேயே தெரியுது. மூஞ்சி தெரியலையா? எனக்கு மூஞ்சி தெரியலையா? மூஞ்சி பார்த்தேனே, நான் தான் மூஞ்சி காமிக்கல. இப்ப நமஸ்காரம். மூஞ்சி தெரியறதா? தெரியாது. இப்ப தெரிய சொல்லு யோகேஷம், சொல்லு யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ஜகத்ப்ரியம்
धर्म संस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे वन्दे जगद्गुरुं जगद्गुरुं श्री गुरु ஓ